ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஓசூரில் தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 24,307 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 49,353 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். பாமகவில் நிலவும் உச்சகட்ட குழப்பத்தால் தொண்டர்கள் அதிர்ச்சி. மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். தந்தையே வேவு பார்த்த அன்புமணி அரசியல்வாதியாக செயல்பட தகுதியற்றவர் என ராமதாஸ் சாடல். இனிஷியலை தவிர தன்னுடைய பெயரை வேறெங்கும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். தேவைப்பட்டால் அன்புமணி புதிய கட்சி தொடங்கட்டும் என ராமதாஸ் யோசனை. உயிருடன் உள்ளவரை மக்களுக்காக உழைப்பேன் எனவும் உறுதி. அதிமுக உடையவில்லை, ஒன்றாகத்தான் இருப்பதாக உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். கூட்டணி கட்சியினரை விழுங்கும் பணியை திமுக தான் செய்து வருவதாகவும் விமர்சனம். அதிமுக 4 போயிட்டு 3 போயிட்டு எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். வேணுமென திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. அதிமுக உடைந்து கிடப்பதாக உதயநிதி கூறியது சரிதான். பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என டிடிவி தினகரன் விமர்சனம். பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுமாறாக பார்க்கலாம். அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை. பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து தாம் விலக வேண்டிய அவசியம் இல்லை என நயினார் நாகேந்திரன் பதில். அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்ததால் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் விளக்கம். நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாரான்? எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதிமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் எங்களுக்கு கூட்டணிகள் எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ உள்துறை அமைச்சர் இங்கே அவங்கள சந்திச்சாதான் பார்க்கணும். பாஜக கூட்டணியில் இருந்து அடுத்தடுத்து விலகும் தலைவர்கள். குழப்பம் நீடிக்கும் நிலையில் டெல்லி செல்கிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். சுத்தமான காற்றை சுவாசிக்கும் நகரங்களின் பட்டியலில் கடைசி இடம் பிடித்த சென்னை. 41 நகரங்கள் பட்டியலில் 9வது இடம் பிடித்த திருச்சி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடைகள் அடைப்பு. வனவிலங்குகள் தாக்கி மக்கள் உயிரிழப்பதை தடுக்கவும் சாலைகளை சீரமைக்க கோரியும் போராட்டம். கனமழையால் மதுரை ஒத்தக்கடை யானைமலையில் உருவான திடீர் அருவிகள். மலை உச்சியிலிருந்து பல இடங்களில் மழைநீர் பேரிரைச்சலுடன் கொட்டிய காட்சி.
அருவி போல பெருக்கெடுத்த மழைநீர், முருகன் கோயில் படிக்கட்டுகளில் வழிந்தோடிய வெள்ளம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 16ஆம் தேதி வரை மழை தொடரும் என கணிப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகளின் விலை குறைந்தது. 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் 30 ரூபாயாக சரிவு. ஜம்மு காஷ்மீரின் மெந்தர் பகுதியில் நிலச்சரிவால் வீடுகளை இழந்த குடும்பங்கள். தொடர்ந்து நிலச்சரிவு அபாயம் உள்ளதால் குடியிருப்பு வாசிகளை இடமாற்றிய அதிகாரிகள். தாய் நாட்டிற்கு மோகன் பகவத் நீண்ட நாள் சேவையாற்ற வேண்டும். 75வது பிறந்த நாளை கொண்டாடும் RSS தலைவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு எதிர்க்கட்சி எம்பிக்களின் வாக்குகள் சென்றதாக சர்ச்சை. வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமராகும் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஜென்சிகள் ஆதரவு. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள தலைநகர் காத்மண்டுவுக்கு இந்தியாவிலிருந்து மீண்டும் விமான சேவை. தினசரி சேவையுடன் சிறப்பு விமானங்களும் இயக்கப்படும் என இண்டிகோ ஏர் இந்தியா அறிவிப்பு. ஏமனில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 35 பேர் உயிரிழப்பு. பொதுமக்கள், ஊடக அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதி அமைப்பு குற்றச்சாட்டு. பிரான்சில் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அரசுக்கு எதிராக வெடித்தது மக்கள் போராட்டம். நாடு முழுவதும் 200க்கும் அதிகமானோர் கைது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.